ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஷார்ட்ஸுங்க. அதாவது லைஃப் எவ்வளவு முக்கியமோ நமக்கு, அதே மாதிரி தான் நம்மளோட ஹெல்த்தும் முக்கியம். இன்னைக்கு அந்த ஹெல்த்துக்கு என்னென்னது நம்ம செய்யக்கூடாதுங்கிறத நம்ம நேரத்தில் நம்ம ரைஸ் வைப்போம். அந்த சாதம் கொஞ்சம் மிஞ்சி போயிடும். நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜுக்கு வைப்போம். நெக்ஸ்ட் டே அதை எடுத்து ரீஹீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடக்கூடாது. இருக்கக்கூடிய சாதம் மிஞ்சி போச்சுன்னா அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சுட்டு 2 கல்லுப்பு போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நம்ம பழைய கஞ்சியா சாதமா சாப்பிடலாம். அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப சிக்கன் பிரியாணி நிறைய வைப்போம். நாளைக்கு இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா வச்சு ரீஹீட் பண்ணி சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி தான் வெரைட்டி ரைஸும். அன்னைக்கு தேவையான ரைஸுக்கு தான் நம்ம வச்சு சாப்பிடணுமே தவிர இந்த மாதிரி ரைஸ்கள் ரீஹீட் பண்ணி நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. எக் நம்ம கிரேவி பண்ணுவோம். அந்த கிரேவி எக்ஸ்ட்ரா ஆயிடும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ரீஹீட் பண்ணி சாப்பிடுவோம். எக் ரீஹீட் பண்ணி சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி தான் ஆம்லேட்டும் சரி, ஸ்கிராபிளும் சரி, அப்ப செய்யணும், அப்ப சாப்பிடணும். எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் நம்ம பண்ணணும். சிக்கன் கிரேவி ஆனாலும் சரி, சிக்கன் ஃப்ரை ஆனாலும் சரி, இதுவே நமக்கு தேவையான அளவு ஃப்ரை பண்ணி சாப்பிடதான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதை ரீஹீட் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய புரோட்டீன் நமக்கு கிடைக்காம போயிடும். ஆயிலை பத்தி நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆயில் ஃப்ரைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் ஊத்தி ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. நிறைய எண்ணெயில திருப்பி திருப்பி யூஸ் பண்ணி அதை ரீஹீட் பண்ணி எண்ணெய் எடுத்தோம்னா நமக்கு கேன்சர் வர சான்ஸ் இருக்கு. பொட்டேட்டோ நியூட்ரிஷன் உள்ள ஒரு ஃபுட்டு தான். ஆனா பொட்டேட்டோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் ரொம்ப எடுப்போம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அதுல கலங்கில சுகர் ஏறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால பொட்டேட்டோ ரீஹீட் பண்ணி சாப்பிடவே கூடாது. கீரை ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணி கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு கிடைக்காம போயிடும். கீரையை மாதிரி தான் பீட்ரூட்டும் நம்ம ரீஹீட் பண்ணி சாப்பிடக்கூடாது. தேவையான அளவு வச்சு சாப்பிடறதா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மஷ்ரூமை பத்தி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். மஷ்ரூம் ரொம்ப டேஸ்டியானது தான். அதான் அது நல்லதா வாங்கி நம்ம குக் பண்ணா தான் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்க நெக்ஸ்ட் டே ரீஹீட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபுட் பாய்சன் வரும். அதனால அதை ரீஹீட் பண்ணி சாப்பிடக்கூடாது. இனிமேலாவது நீங்க யூஸ் பண்ணாம இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் இந்த ஷார்ட் போட்டிருக்கேன். கண்டிப்பா இந்த ஷார்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.